கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இந்த உலகத்துல எல்லா ஜனங்களும் எதிர்பார்ப்பது பலன். நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த நன்மையை செய்தால் நமக்கு என்ன பலன்? இந்த உதவி செய்தால் நமக்கு என்ன பலன்? இந்த காரியத்தை நடப்பித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பிசினஸா இருந்தாலும், கல்வியா இருந்தாலும், உலக வாழ்க்கையா இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், நாம் இதை செய்தால் நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன பலன்? ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜனங்கள் பலனை எதிர்பார்ப்பது உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாயிருக்கும். இந்த உலகத்திலே எத்தனையோ நாள் ஜெபித்து பார்த்தோம், எத்தனையோ நாள் பாடி பார்த்தோம், எத்தனையோ உதவிகளை செய்து பார்த்தோம், எத்தனையோ உபவாசம் இருந்து பார்த்தோம், எத்தனையோ நற்செய்திகளை கூறி பார்த்தோம், எத்தனையோ பேருக்கு ஆண்டோடைய வசனத்தை சொல்லி பார்த்தோம். எந்த பலனும் இல்லையே. வீட்டுக்குள்ளே ரட்சிப்பில்லையே, கிராமத்தில் ரட்சிப்பில்லையே, தேசத்திலே மாற்றம் இல்லையே, பலன் கிடைக்கவில்லையே, நம்முடைய வாழ்க்கையின் மூலம் மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காண முடியவில்லையே என்று கவலையோடு இருக்கிறவர்களை அன்று பார்த்து சொல்லுகிற, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமென். இந்த உலகத்திலே ஒருவேளை உங்களுக்கு பலன் இல்லாதது போல, நீங்கள் செய்த காரியத்துக்கு, நீங்கள் போட்ட பிரயாசத்துக்கு, நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட்டுக்கான பலன் இங்க உலகத்துல இல்லாதது போல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத, சந்தோஷப்பட்டு களி கூறு. ஆமென். உனக்கான பலனை நான் தருவேன். நீ செய்ததுக்கான ஜெபத்தின் பலன் உண்டாகும். நீ பட்ட பாடின் பலன் உண்டாகும். ஆமென். பிசினஸ்ல கூட அநேக ஜனங்கள் எதிர்பார்ப்பதுண்டு. இவ்வளவு செலவு செய்து விட்டேன், இவ்வளவு முதலீடு செய்து விட்டேன், இவ்வளவு என்னுடைய உழைப்பை இதிலே விட்டு விட்டேன், என்னால் எந்த பலனும் எடுக்க முடியவில்லையே. கல்வியில இவ்வளவு முயற்சி செய்து படித்து விட்டேன், ஆனாலும் நான் நினைத்த அளவுக்கான ஒரு வெற்றியை காண முடியவில்லையே. குடும்ப வாழ்க்கையிலையும் என்னால் முயன்ற அளவு நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் ஒரு முன்னுக்கு வருகிற நிலைமையை காண முடியவில்லையே என்று கலங்குகிறது உண்டு. தேவன் சொல்கிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமென். பலன் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக அடிகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக சறுக்கல்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில அனைவிதமான நிந்தைகள், போராட்டங்கள் வரும்போது நாம் நினைக்கிறது உண்டு, நான் பண்ணின ஜபத்துக்கு பலன் இல்லையா? நான் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இல்லையா? நான் இருந்த இந்த பசுத்த வாழ்க்கைக்கு பலன் இல்லையா? நான் கூறின நற்செய்திக்கு பலன் இல்லையா? தேவர் சொல்கிறார், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமென். ஜனங்கள் நினைக்கிறதுக்கும் ஜனங்கள் எண்ணுகிறதுக்கும் அதிகமான பலனை நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்திலே ஒருவேளை பலன் இல்லாத போல, மதிப்பில்லாதது போல, ஜனங்கள் மத்தியிலே உங்களுக்கு பெயர் இல்லாதது போல, ஜனங்கள் மத்தியிலே பெருமை இல்லாதது போல காணப்படலாம். ஆனால் பரலோகத்தில் நிச்சயம் தேவன் உங்களுக்கு ஒரு பலனை தருவார், நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார், நிறைவான நன்மையை தருவார், நிறைவான சந்தோஷத்தை தருவார். இங்கே அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மேலான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களுடைய ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமென்.